அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா வெள்ளை சோளம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களையும் அதாவது மானாவாரி நிலங்கள் மட்டும் இல்லை, நல்ல நிலங்களில் கூட நம்ம வளர்க்க வேண்டிய நிலம் சும்மா கிடக்கு. அதே நேரத்தில் இதில் ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு லாபகரமான விவசாயம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான பயிர் வெள்ளை சோளம். அதுக்கான தரமான விதையை நீங்கள் வாங்கணுங்கிறதுக்கு தான் நான் இப்போ இந்த பதிவை கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு கோ 30 அப்படிங்கிற ரகம் வாங்கலாம். 105லேருந்து 110 நாள் ரகம். அதோட முக்கியத்துவம் என்னென்னா, நமக்கு பருப்பே 1 டன் 1000 கிலோ கிடைக்குங்க. தட்டை 5000 கிலோ கிடைக்கணும். அப்போ இந்த மாதிரி 1000 கிலோ பருப்பும் 5000 கிலோ தட்டையும் கிடைக்கிற மாதிரி ஒரு வெள்ளைச்சோளம் வந்தால் நம்ம கால்நடைகளுக்கு தீவனமாகும். இது விற்பனை பொருளாகும். ஒரு நிலம் சும்மா கிடந்ததுக்கு அந்த சோளம் போடுறதுனால என்ன ஒரு உண்மையான விஷயம் நடக்கும்னா, அதோட வேறு மண்டலத்தில், சோளத்தோட வேறு மண்டலத்தில் வேம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, வேம்ங்கிற நுண்ணூட்ட பொருள் நம்ம நிலத்துக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு உயிர் பொருள் நம்ம வேரில் உருவாக்கும். அப்போ ஒரு பக்கம் ஒரு நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய ரைசோபியம் ஒரு பக்கம் கிடைக்கிறதும், இன்னொரு பக்கம் வேம் அப்படிங்கிற நமக்கு ஒரு உயிர் நம்ம நிலத்தில் கிடைக்கும். இது ரெண்டும் கம்பைனாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இந்த சோளம். இந்த சோளம் போட்ட நிலத்தில் அடுத்து நீங்கள் மிளகாய் போடுறீங்கன்னு வைங்களேன், நல்ல அதிகமான விளைச்சல் கிடைக்கும். அந்த மாதிரியான ஏன்னா இந்த 2 பொருளும் மண்ணுக்கு கிடச்சிருது. இந்த செடியால் இதோட வேர் மூலமாக எக்ஸுடேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட வேர்கள் மூலமாக இதோட சத்துக்கள் பூமியில் இறங்கி நம்ம நிலத்தில் படிஞ்சதுனால அடுத்து வரக்கூடிய பயிரில் அதிகமான லாபம் கிடைக்கும். இதுதான் இதோட முக்கியத்துவம், இந்த சோளக்காட்டோட முக்கியத்துவம். இந்த சோளத்தில் நம்ம நல்ல முக்கியமான நல்ல விதைகளை வாங்கிறதும் அதை விதை நேர்த்தி பண்ணுறதும். விதை நேர்த்தி என்னென்னா, 1 கிலோவுக்கு 5 மில்லி ட்ரைகோடர்மா விடி அல்லது 10 கிராம் சூடோமோனாஸ் ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த விதைகளை போட்டு இதை 1 கிலோவுக்கு இவ்வளோன்னு போட்டு கலந்து ஒரு குறைந்தபட்சம் 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நிழல் காய்ச்சலை காய விட்டு அதுக்கப்புறம் அதை விதைக்கலாம். விதைக்கும்போது அந்த வளர்ப்பு முறையில் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் தெளிக்கலாம். தெளிப்பில் ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு 100 லிட்டர் தண்ணியில் 2 லிட்டர் பஞ்சகாவியா, 200 கிராம் சோளு பார், அப்படி இல்லைன்னா 5 லிட்டருலேருந்து 10 லிட்டரு எருக்கு கரைசல், ஹியூமிக் அமிலம் ஒரு 1/2 லிட்டரு, இது மட்டும் கலந்து தெளிச்சுக்கிட்டோன்னு வைங்க, பயிர் அப்படியே குபு குபு குபுன்னு அப்படி வருங்க. அவ்வளோ சிறப்பாக வரும். இதில் இந்த கடல் பாசி உரமும் 1/2 லிட்டர் கலந்துக்கிட்டோம்னா எல்லா நுண்ணூட்ட பொருள்களும் கிடைக்க வாய்ப்பாக இருக்கும். இது இல்லாத தரைவெளியில் நம்ம பொருள்கள் கொடுக்குறப்ப இந்த எப்சம்னு ஒரு உப்பு இருக்குங்க, அது 1 கிலோ வாங்கிக்கலாம். 200 லிட்டர் ஜீவாமிர்தம் தயார் பண்ணால் அதோட பாஸ்போ பாக்டீரியா 1 லிட்டரு, பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் சிவப்பு கலர் பாட்டில், அதை வாங்கி 1 லிட்டர் கலந்துக்கலாம். அது கூட இந்த எப்சம் உப்பை 1 கிலோ கலந்துக்கலாம். இதை நம்ம தரைவெளியில் ஊற்றி விடலாம். நாங்கள்லாம் ஒன்றும் கொடுக்காமையே நல்லா வர்றது வரட்டும் அப்படிங்கிறது வேற. நான் சொல்கிறது, 1 ஏக்கரில் 1000 கிலோ விதைகள் வரணும், 5 டன்னு 5000 கிலோ தட்டை கிடைக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி போகணும். வர்றது வரட்டுங்கிறது வேற. அப்போ ஒரு முறையான 10 நாட்களுக்கு ஒரு முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை இடுபொருள் கொடுத்து வளர்க்குறப்ப வெள்ளைச்சோளத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.